இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு போது நம்ம அம்மா சேனல் இது வந்துருக்குது. அசத்தல் நேரத்தில் அசதான கேள்வி நிறைய கேட்டிருக்கு, அசதான பதில் நிறைய பார்த்துருக்கு. நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். இங்கே சாய் மொபைல்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நிச்சய பரிசு உண்டுங்க. 2GB 4GB 8GB அப்படின்னு மெமரி கார்டு உண்டு. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உண்டு. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு பவர் பேங்க் உண்டு. நீங்கள் வாங்கக்கூடிய எந்த மொபைலாக இருந்தாலும் அதுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. வாலாஜாவில் இருக்கக்கூடிய சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கண்டன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆர்காட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா லட்சுமி திரையரங்கம் அருகில் வந்து இருக்கிறதா வந்து சாய் மொபைல்ஸ். நீங்கள் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து விலை குறைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த சலுகையில் வாங்கணும் அப்படின்னாக்கா வாழ சாய் மொபைல்ஸ் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உங்கள் பேர் என்னப்பா? வேட்டைக்காரன் வினோத். என்னப்பா என்ன வேட்டையாடிக்கிறது வரல நீ? எனக்கு தளபதி இது. தளபதியே வேட்டையாட்டியா? ஆமாவா? அது தளபதியே வேட்டையாடிட்டாலுமே அந்த தளபதி பாவம் என்ன பண்ணுறது, வேட்டையாடிட்டாங்க. என்னப்பா பண்ணுற நீ? படிக்கிறியா? என்ன படிக்கிற? 11th +1. ரெண்டு ஒன்று தானே? ரெண்டு ஒன்று தாங்க. 11th தான் ரெண்டு ஒன்று தான். ஏன் குழப்பிட்டுறீங்க? ஏன் குழப்பி விட்றீங்க? இருக்கிறத எல்லாத்தையும் குழப்பறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. தம்பி சமூக சேவை சொல்லி சொல்லலாம். இந்த சமூக சேவை அப்படின்னு என்ன? சமூக சேவைனா இப்போ வந்து இப்போ வந்து நம்ம தோராயமாக ரோட்டில் போயினுக்கிறோன்னா பக்கத்தில் வந்து ஒரு குப்பை தொட்டி கீழே வந்து எதனா டஸ்டிங் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு வாட்டர் கிளாஸ் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா எதிர்த்தால் போடுறது ஒரு சமூக சேவை. சமூகத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது ஒரு சமூக சேவை. அடுத்து வந்து இந்த வேற என்னடா சொல்லலாம்? டேய் தம்பி கூட இருக்கு ஏதாவது எடுத்து கூடாதா அப்படின்னு. ஒரு பாட்டி என்ன உடம்பு சரியில்லாத இருந்தால் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத நம்மளால முடிஞ்சது எதனா ஒரு உதவி செய்யணும். எதனா முடிஞ்சது உதவி செய்யணுமா? பாட்டி தான் உடம்பு சரியில்லாத இருப்பாங்களா? நம்மளால இலச்செல்லாம் உடம்பு சரியில்லாத இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் முயற்சி செய்ய முடியாது. அதுக்கு மேலே எப்படி உதவி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தான் சமூக சேவை அப்படின்றது வந்து பார்த்தா நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து சமூகம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து யோசிக்கிறாங்க. தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஒழுக்கமே வந்து பார்த்தா சமூகத்துடைய ஒழுக்கமாக வந்து கருதுறோம். தனிப்பட்ட மனிதன் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறானோ அப்போ வந்து அந்த சமூகம் வந்து நிச்சயமாக வந்து ஒழுக்கமாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. சமூகத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த நேரத்துலையும் வந்து ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தா நீங்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய சமூக சேவை அப்படின்னு தான் சொல்லப்படுது. நான் வந்து இப்போனா எப்படி ஒன்றா இருப்பேன், சமூகம் எப்படி ஒன்றா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு சமூக சேவையாக வந்து கருத முடியாது. நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? இல்லை கரெக்டாக தான் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றால. தம்பி இந்த வன விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வன விலங்குகளை வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நீ எந்த வன விலங்கு ஆசைப்படுறேன்? வனவிலங்குங்களா? மான் வச்சு வளர்க்கலாம்னு ஆசைப்படுறியா? அப்புறம் புலிச்சிங்கம், கரடி அதெல்லாம் வேணாம். ஏன்? அதில் என்ன பண்ணுறேன்? அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. எதுவுமே பண்ணாது. இந்த மானு தான். இந்த மானை வரல நான் வச்சு அப்படியே காட்டு பூனையா? ஆமாம். இப்படிலாம் கணக்கு போட்டால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க வீட்டில் தான் எப்பவுமே கொடுத்துன்னு இருக்கணும் போல இருக்குது. இவர் எது எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே பேரையே வேட்டைக்காரன் வச்சுக்கிட்டு எடுத்து வந்து மானை வளர்க்குறாப்லையா, காட்டு பூனையை வளர்க்குறாப்லையா? சரி ஏதோ ஒன்று நாட்டில் நல்லது நடக்கட்டும், யாருக்கும் தப்பு செய்யாமல் பண்ணுங்க. சரிண்ணா தம்பி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா என்ன சம்மந்தமாக படிச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நல்லா துட்டு சம்பாதிக்கலாம்? இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து நல்லா படித்ததுன்னா வந்து வேலைக்கு நம்ம நல்ல வேலைக்காக போகணும். கவர்மெண்ட் வேலை தானே யாரை பாரு. சரி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது போகிறது உண்டா? போவேன். அது என்ன கவர்மெண்ட்டுக்கே வேலை நீங்கள் கொடுக்குற மாதிரினா எந்த மாதிரி வேலையாக இருக்கலாம்? ஐஏஎஸ்ஸா? ஐஏஎஸ் உடைய வேலை என்னப்பா? ஐஏஎஸ் வேலை வந்து யாருக்குன்னா எதனா பிரச்சனைனா போகிறது. அதான் ஏன்னா ஒரு யாருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போகிறது ஐஏஎஸ் வேலை. அது வந்து அது தெரிஞ்ச சொல்ல மாட்டோமா? நான் தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஏதோ ஒன்று அப்படியே வரப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிவிட்டோம் விட்ரு. அதை பற்றியே கேள்வி கேட்டது நாங்கள் என்ன பண்ண கூட இது தவிர வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. ஆமாம். தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போனப்பா. கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழ சாமி புஸ்தகம் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்து. கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில பனி கட்டி போட்டா மிதக்குது, பாத்திருக்கியா? அது மிதக்காத உண்மையா சொல்றேன். கரைஞ்சிடும். ரைட்டு. கூட ஒரு ஜூஸ் குடிக்க போறோம், ஒரு ஐஸ் கட்டி அதுல போட்டு வச்சிருந்தா மேல மிதக்கும் தானே, அடியில போயிடல ஐஸ் கட்டி. இல்ல அந்த ஐஸ் கட்டி ஏன்பா தண்ணியில மேலே மிதக்குது? என்ன காரணம்?
புவியீர்ப்பு சக்தி கொஞ்சம் மேலே இருக்குனால. அப்படியா? புவியீர்ப்பு சக்தி கிளாஸ்ல மேலே இருக்குதா? அடியில் இருக்குது, அதனால வந்து மேலே வந்தது. அதாவது புவியீர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ்ல மேலே இருக்குதா? அடியில் இருக்குது. அடியில் இருக்குன்னா அடியில் தானே வரணும். அடியில் இருந்தது, அது மேலே அனுப்பிது. அதாவது அடியில் புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதனால அது அப்படியே ஐஸ் கட்டி மேலே தூக்கி அனுப்பிச்சு. இதுதானப்பா? ஆமாம். இது யாராவது சொல்லி கொடுத்தாலும் இல்லை நீயே சொன்னியாப்பா? நானே தான் சொல்கிறேன். நீயே தானே? ரொம்ப தப்பா சொல்றியப்பா. இருக்கிறது புவியீர்ப்புன்றது எல்லாத்துக்கும் சமம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸில் ஒரு குடுவையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்குதான வாய்ப்புகள் இல்லை. யார் இதுக்கு சரியான பதில் சொல்லி உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்றத பரிசை வாங்குறாங்கன்றத பார்த்துருவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? மஸ்தான். மஸ்தான் பாய் நீ தானே? அது இல்லண்ணா, அது என் ஃப்ரெண்டு. அது மஸ்தான் பாய்ன்றது ஃப்ரெண்டு. மஸ்தான்றது மட்டும் தான் இவரு. மஸ்தான் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? மஸ்தான்னா அது ஒரு கடல் இருக்கிறதா? அப்படி கூட சொல்லலாம். மஜாவா இருக்கிறது பேர் தான் மஸ்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். என்னப்பா படிக்கிற நீ? நான் பி குரூப் படிக்கிறேன். +1. பி குரூப் +1. அதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, +1 எல்லாமே ப்ளூ தான். எந்த குரூப் இருந்தாலும் +1 எடுத்துனா ப்ளூ தான்ப்பா. ப்ளூ போட்டுனா ஒரு +1 தான். நீங்க மேற்கொண்டு கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்றதால. தம்பி உங்க வீட்லயே ரொம்ப நல்லவங்க யாருப்பா சொல்லுவேன்? நான் தானே. இருக்கிறவங்களா சிரிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு வீட்லயே யாருப்பா ரொம்ப நல்லவனா? அது நான் தான். அது உங்க அப்பாவோ இல்லை உங்க அம்மாவோ இல்லை ஒரு அண்ணனோ? இல்லைண்ணா, ரேங்க் என்ன அடிக்கிறாங்க. அது எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அப்படியா? அப்போ நல்லவன்றே இல்லைன்றே? அப்ப நீ நல்லவன்? நான் நல்லவன். வீட்டில் இருக்கவங்களா கேட்டவங்க. அதாவது ரேங்க் இவர் வரலன்னா வீட்டில் இருக்கிற இவரை போட்டு அடிக்கிறாங்களாம். அதனால அடி வாங்குறதுனால இவர் நல்லவர், அவங்க அடி கொடுக்கறதுனால அவங்க கெட்டவங்க. அப்படிதானே? ஆமாண்ணா. இப்படித்தான் நல்லவங்க கெட்டவங்களும் நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டே போட்டுருக்கோம். சமூகத்தில் ஒருத்தர் நல்லவர்னா யார், கெட்டவர்னா யார்? சமூகத்தில் நல்லவர்னா அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா சொல்ல முடியும்? எப்படியே சொல்ல முடியும்? சமூகத்தில் இவரை பார்த்து இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னா எப்படியே சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சது எங்க குரூப் எல்லாமே நல்ல பசங்க தானே. அப்படியா? குரூப் மட்டுமே எல்லாமே நல்ல, மற்ற குரூப் எல்லாமே கெட்ட பசங்க. நாங்களே முடிவு பண்ணிப்போம். அப்படியா? நாங்களே முடிவு பண்ணி இவங்களே தான் வந்து எல்லாத்தையும் வந்து சட்டத்திட்டங்களை போட்டுக்கிறாங்க. சட்டத்திட்டத்தில் மட்டும் தான் நல்லவங்க, மற்ற குரூப்ல எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறமா? கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டேன். வாழ சாமி பேசுவோம். அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசா காத்துட்டு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி. ஆமாண்ணா. இந்த தண்ணி ஐஸ் கட்டியை போட்டால் ஏன் மிதக்குது? இப்போ நம்மளே இருக்குது புவியீர்ப்பு சக்தியில் இருக்கிறோம்னா. நம்மளாம் இருக்குது புவியீர்ப்பு சக்தியில் இருக்கிறோம். ஆனால் பாட்டிலுக்குள்ள புவியீர்ப்பு சக்தி இல்லை. பாட்டிலுக்குள்ள புவியீர்ப்பு சக்தி இல்லை. அதனால மிதக்குது. பாத்துங்க, இது அறிவியலா இல்ல உன்னோட அறிவா? அது அறிவா அறிவியலா? அறிவியலா? அதே கிளாஸ்க்குள்ள ஒரு கல்லு போட்டா உள்ள போயிடுது. அது எப்படி போயிடுது? அது வெயிட்னா? அதான்ப்பா, அது வெயிட்டா இருந்தாலும் உள்ள போகுது. அது ஐஸ் கட்டி ஒரு வெயிட் தானே. ஒரு 100 கிராம் அளவு உள்ள ஒரு கல் எடுத்துக்கோ, 100 கிராம் அளவு உள்ள ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோ. ஐஸ் கட்டி அதுல போட்டு ஐஸ் கட்டி மிதக்குது, அதே கல்லு உள்ள போயிடுது. என்ன காரணம்? அது ஏற்கனவே தண்ணி இல்லைங்கண்ணா. பாட்டில் இது மாதிரி பயப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறேன். வேற என்ன கேள்வி கேட்கணும்? இது வந்து ஒரு அருமையான, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி. அதுதான் ஒத்துக்கிறேன். இந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த சரியான பதில் சொல்லி ஹெட்போனை வாங்குறான்றத பாப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? அஜித் குமார் சார். அஜித் குமாரா? இந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நீ தானா? அவர் அண்ணன், நான் தம்பி சார். அவர் அண்ணனா? வீட்டுல எல்லாருக்குமே அஜித் குமார் தானா? என்னயா அண்ணனுக்கும் அஜித் குமாரா, தம்பிக்கும் அஜித் குமாராயா? கூப்பிடுறப்ப எப்படி அண்ணன் அஜித் குமார் வாப்பா, தம்பி அஜித் குமார் வாப்பா அப்படின்னாங்களோ சார்? இல்லை அப்படின்றியா? சரி சரிப்பா. தம்பி நீ வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னா நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற? அதான் சார், நல்லதுன்னு சமூகத்துக்கு நல்ல செய்யுதுன்னா, ஒரு வேலை இல்லாத திண்டிங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு முதலாளி ஆகணும் வந்து வச்சுக்கிறப்ப முதலாளி ஆகிட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு 4 வேலை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து பார்த்தா சமூகத்துக்கு செய்யக்கூடியது. சமூகத்துக்கு வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். எந்த நூலெல்லாம் படிச்சோம்னா நல்ல விஷயம் தெரியும்? எல்லாத்தையுமே நல்லது தானே சார். படிக்கலாமா? குமுதமா ஆனந்த விகடன் எல்லாமே எதனா ஒன்று படிக்கையா, படிச்சுட்டா உங்களுக்கு நல்ல விஷயம் தானா வந்துகிட்டே போயிட்டே இருக்கும். சொல்றாங்க அஜித் குமார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா வாழ சாமி வச்சு அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குதுப்பா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தக்காளி, ஆரஞ்சு பழம் இது ரெண்டுத்துலேயும் ஒற்றுமையாக உள்ள ஒரு விட்டமின் எது? விட்டமின் 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 ஆமீன் திமிங்கலம் ஜாமீன் ஜாமீனா? அப்புறம் விட்டமின் என்ன சக்தி? விட்டமின் என்ன சக்தி இருக்குது? திருப்பி என்ன கேள்வி? ஏதாவது ஒரு விட்டமின் சொல்லி டக்குன்னு வேலை முடிக்கலாம். சி சார். சியா? விட்டமின் சி தான் அப்படின்றது எப்படி நீ கரெக்டாக சொல்லி சொல்ற? படிச்சிக்கிறேன் சார். படிச்சிருக்கிறியா? விட்டமின் சி எதுக்கெல்லாம் பயன்படுது? விட்டமின் சி சார் என்ன சார் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டுதான் எப்படியோ ஒன்று தம்பி வந்து தப்பு தவறாக சொன்னா கூட விட்டமின் சின்னு சொன்னதான் வந்து கரெக்டுங்க. தக்காளிலையும் மொட்டை ஆரஞ்சு பழத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் சி தான். தம்பி ஹெட்ஃபோனை கொடுங்க.
அப்படி தம்பி உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? தக்காளிக்கும் ஆரஞ்சு பழத்துலயும் எந்த சக்தி இது? என்ன சக்தியா கேட்டேன்? வைட்டமின். விட்டமின். அந்த விட்டமினுக்கு என்ன பதில் சொன்ன நீ? சி சார். சி கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சி கரெக்ட்னு சொன்னதுனால நம்பிக்கை வந்து வாழை சாமி பஸ் ஆகாஷ் சாமி பஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாச்சு.